ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கடைசியா வந்து கொஸ்டின் 1ல சப்டிவிஷன் 6 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், அதாவது என்னன்னா மெயின் என்னன்னா ரோ எக்லான் ஃபார்ம் தான். ரோ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம என்ன டெஃபினிஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அந்த மேட்ரிக்ஸ்ல லீடிங் டயகனல், ஸோ இந்த கிராஸா உள்ளது லீடிங் டயகனல் அப்படிதானே. இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே உள்ள, ஸோ இங்க ஒரு 2 எலமெண்ட் இருக்கும், இது 0வா இருக்கும், இங்க ஒரே ஒரு எலமெண்ட் 0வா இருக்கும், மீதி உள்ள இந்த நம்பர் எக்ஸாம்பிள் இது ஏன்னு சொல்றேன், இது பின்னு சொல்றேன், நம்ம சின்னு சொல்லிக்கிறேன், ஏபிசி, சரியா இல்லையா? அப்போ நம்ம என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ மேல வந்து சம்டைம் இங்க நம்பர் இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம் என்ன அப்படிதானே. அப்போ நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லீடிங் டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே உள்ள எல்லா நம்பரும் 0வா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அது டெஃபினிஷன் கிடையாது. ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் டெஃபினிஷன்? இப்ப ஆக்சுவல் டெஃபினிஷன் எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவேன். இப்ப ஆக்சுவல் டெஃபினிஷன் என்னன்னா நல்லா கவனிச்சு பார்க்கணும். எக்ஸாம்பிள் சொல்றேன், இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா, இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன், 1 2 3 4 5 6 7 8 9. So what is the actual definition of the row echelon form? Row echelon form na என்ன சார் இருக்கும்? இங்க வந்து லீடிங் டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே உள்ள எல்லா நம்பரையும் 0ன்னு மாத்துங்க அப்படின்னு சொல்றது ஓகே. அது மோஸ்ட்லி எல்லா சம்மும் பொருந்தும். ஆனா ஆக்சுவல் டெஃபினிஷன் கிடையாது, ஒரே ஒரு சம் பொருந்தா பார்த்தா அந்த சம் கடைசி சம் கொஸ்டின் நம்பர் 6 அப்படிதானே. சப்டிவிஷன் 6 பார்த்தோமா இல்லையா, அது பொருந்தல. அப்ப வாட் இஸ் ஆக்சுவல் டெஃபினிஷன் அப்படின்னா, சோ இதான் பெர்ஃபெக்ட் டெஃபினிஷன். என்ன டெஃபினிஷன்னா நல்லா கவனிச்சு பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் யாருன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் எப்பவுமே இந்த எலமெண்ட் எப்பவுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0 இருக்கவே கூடாது. சிம்பிளா சொல்றாங்க, அது வந்து நான் ஜீரோ நம்பரா இருக்கணும். அப்ப இந்த நம்பர் நமக்கு நான் ஜீரோ நம்பர், சரியா? இதுக்கு கீழே உள்ள இந்த 2 நம்பரையும் 0ன்னு மாத்தணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், இது மாறிடுச்சு. எக்ஸாம் இப்படி மாறிட்டு எக்ஸாம் எழுதி காட்டுறேன் உனக்கு. இது மாறிடுச்சு சார், 1 2 3 இது 0ன்னு மாறிட்டு, இது 0ன்னு மாறிட்டு, இது எக்ஸாம்பிள் நம்பர் வந்து சார், இது நம்பர். சரி, இது நமக்கு இது 3 this 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ வாட் இஸ் டெஃபினிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பருக்கு கீழே உள்ள எல்லா நம்பரையும் 0ன்னு மாத்தணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ வாட் இஸ் செகண்ட் ஸ்டெப்? செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பருக்கு கீழே உள்ள நம்பரை 0ன்னு மாத்தி முடிச்சாச்சு. சோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் யாருப்பா? ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர். அப்ப இந்த செகண்ட் ரோல இது 0 அப்படிதானே. அப்ப அடுத்த நான் ஜீரோ நம்பர் யாருதான்? 3. இதுக்கு கீழே நம்பரை என்ன பண்ணணும், வந்து 0ன்னு மாத்து. இது 0ன்னு மாத்து, சரியா இல்லையா? இது இப்படி ஒரு ஆபரேஷன். இது சம்டைம் இப்படி இருக்கும் நமக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப் எப்படி மாற போகுதுன்னா இப்படி மாறிடும். சோ 1 2 3 0 0 7 and 0 0 5 9. எக்ஸாம் இப்படி எழுதிட்டேன். இப்போ நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, இங்க இருந்து இங்க வரேன், பாத்துக்கோ, மேல ஸ்டெப் கீழே ஸ்டெப் வரேன். நான் இந்த 1க்கு கீழே உள்ள இந்த நம்பரை 0ன்னு மாத்திர ஆசைப்பட்டேன். ஆனா இந்த ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா 0ன்னு மாறி உட்கார்ந்து எக்ஸாம் எழுதிச்சிருக்கேன். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நான் ரோ எக்லான் ஃபார்மஸா பாருங்க, லீடிங் டயகனல் இது கீழே எல்லா நம்பர் 0 மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அது எல்லாத்துக்கும் பொருந்தும், ஒரே சமயம் பொருந்தல. ஆனா ஆக்சுவல் டெஃபினிஷன் தான் பார்க்கணும். சோ வாட் இஸ் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ண போறேன், டெஃபினிஷன் பத்தி சொல்ல போறேன். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் யாருமா? 7. இதுக்கு கீழே நம்பர் இந்த நம்பர் 0ன்னு மாத்தணும், சரியா இல்லையா? சோ இதுதான் ஆக்சுவல் டெஃபினிஷனே. அப்போ இதை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பார்க்க இல்ல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே ஒரு சமக்கு மட்டும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஆனா இதுதான் பெர்ஃபெக்ட் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் கீழே எல்லா நம்பரும் 0 மாத்தணும், மாத்திட்டியா? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் இருக்கும், அது கீழே 0 மாத்தணும், மாத்திட்டியா? மூணாவது ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் இருக்கும், அது கீழே 0 மாத்தணும். இதுதான் ஆக்சுவல் டெஃபினிஷன். அப்போ இந்த டெஃபினிஷன் படி நீ ஒவ்வொரு சமயம் கிளிக் பண்ணி போய் குழப்பிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணு, சிம்பிளா லீடிங் டயகனல் எலமெண்ட் கீழே உள்ள நம்பரை 0ன்னு மாத்தணும் பாரு. அப்படி மாத்தி சொல்ல இந்த ஆக்சுவல் டெஃபினிஷன் நீ பொருத்தி பார்த்தா கரெக்டா பொருந்தி, சரியா இல்லையா? அதனால எல்லா சமூகம் என்ன பண்ண போற, இந்த டெஃபினிஷன் போட்டு பார்த்தா ரொம்ப குழப்பமா இருக்கும்.
என்ன பண்ணி நீ வந்து இதே மாதிரி திங்க் பண்ணி பாத்துக்கோ. அப்படி நீ லாஜிக்கலா வந்து இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் கேவல எல்லாத்தையும் என்ன பண்ணி 0 மாத்தி முடிச்ச பிறகு நான் சின்ன ஆக்டிவ் டெபினிஷன் இருக்கா இல்லையா, அதை என்ன பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்தா எனக்கு கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும்